அண்ணன் பண்ற பெருசா கடை வச்சு போல இருக்கு. பரவாயில்லையே. அண்ணே இப்ப என்ன பண்ணணும்? பட்டப்படாத, கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. என்னண்ணே எது கடை தாத்துறீங்க? அண்ணே யாருக்கிட்ட வேலையை காமிக்க? மறுவாழ்வு சொல்லி இருந்த ஒரு பார்த்தானா, வச்சதை பார்த்தானா, எடுத்ததை பார்க்கலையா? ஒரு டீ ஒண்ணு போடுங்க. கொடி எரிச்சதை மறந்துட்டேன்னு நினைச்சியா? எரிச்சதுக்கு 250 ரூபா அவதார பணத்தை எடுத்து வைடா. தர முடியாதுடா. ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டியா? ஒரு போர்டு போட்டாதான் கொடுப்பியா? நாம ஏமாந்துட்டோம். நாட்டாம முடிய எங்க? முடியலையும் பெரிய தம்பி ஆட்கள் அடிச்சு தூக்கி போறாங்க. நீங்க 2 பேரும் கிழக்கு பக்கமா போய் பாருங்க. யாரு? நீ கோபால கூட்டு பெரிய தம்பி நல்ல கிழங்கு போய் பாருங்க. யாரு இங்க நிக்க கூடாது, எல்லாரும் போய் தேடுங்க. ஐயா என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களே. மணியடியே விசாரிச்சிட்டோம். ஜீப்ல அடியாளுங்க தான் போனதா சொல்றாங்க. தலைவரே முடினே பார்க்கலங்கிறாங்க. ஐயா, அவரை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க ஐயா. எங்கேயும் காணோம். பெரிய தம்பியோட நெல் கிடங்கு திறந்தா இருக்கு. ஆனா அங்கேயும் அடைச்சு வச்சிருக்கா தெரியல. நல்ல தீனி வச்சா தானே. யோ, துணி விழுறது கூட தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு போற. அடே, இது ராமானுஜ ஐயா சட்டடி. இது ஏத்துக்கிட்டு வா. பாவி மனுஷனுக்கு தெரிஞ்சது நம்மள கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் சூரிய அணங்கறதுக்குள்ள அங்க போகணும். இல்லனா வேற யாரும் மாறி போயிடும். ஆமா சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். இது ராமானுஜ ஐயா சட்டடி. ராமானுஜம் வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. வாங்க போலாம். வாங்கடா. வாங்கடா வாங்கடா. தலைவரை காப்பாத்திட்டோம்.
தாண்ட உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. பெரிய தம்பி அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. புரியுதா? வணக்கம் சார். ஏன் என்னாச்சு? ஐயா கோவமா இருக்காரு. உங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்த டீ கடைக்காரனையும் முனியனையும் அவங்க கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாங்க. ஐயோ, ஐயா அவனுக்கு எங்களை கண்டதும் டீ கடைக்காரனை தவிர மத்த பயல்களை ஓடி போயிட்டானுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, லாரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பொண்டு பிள்ளைய விடாம எல்லாரையும் ஏத்திட்டு போறேன். இன்ஸ்பெக்டர், எங்க டீ கடையில நிறுத்திருக்க கிசான் போலீஸை கூப்பிட்டு போயிடுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். தூண்டில் போட போறேன். வர்றானுங்க. நாங்க அப்பாவிங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் தேவூர் கோபாலையா எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பெரிய தம்பி மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேணாம். அவங்க எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், சமாளிச்சுக்கலாம். விருந்தாளிக்கு டீ காப்பி எல்லாம் கிடையாதா? போட்டு தந்துட்டா போச்சு. தெரியாம வந்துட்ட, கொண்டாதீங்க.
கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. ஐயா, அவரை கொல்ல முடியலையா? சுதாரித் சார் பக்ரீனை மட்டும் மாட்டிக்கிட்டாரு. நான் பெரிய தம்பி பேசுறேன். நம்ம ஆள ஒருத்தன் செத்துட்டான். மற்றவங்களுக்கு நல்ல அடி. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு ஒருத்தனை பலி கொடுத்துட்டோம். அவங்கள ஒட்டுமொத்தமாக பலி வாங்கிடுவோம். அணக்குடியில் அறுப்புக்கு போயிட்டு வந்த நம்ம ஆளுங்களை வழிமறித்து அவங்க தாக்க, நம்ம ஆளுங்களும் திருப்பி தாக்க, ரெண்டு பக்கமும் உயிர் சேரும். இப்படி தான் செய்தி வரும். நம்ம திட்டம் பிசகாது. கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் நமக்கு தான் சாதகமாக முடியும். நிறைய பேர் அனுப்புங்க. துப்பாக்கி வேணும். அவனுங்க கிட்ட நேருக்கு நேர் மோதி நாம ஜெயிக்க முடியாது. அவனுங்க போர் வித்தைகளையும் சண்டை உத்திகளையும் கத்து வச்சிருக்கானுங்க. எங்க அடிச்சா அவனுங்க மண்டி போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தலைவரே, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் இன்னும் போலீஸ் வரல? பெரிய தம்பி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆட்களை திரட்டுறேன். அதனால தான் போலீஸை வர சொல்ல. போலீஸை வச்சுக்கிட்டு நம்மளை அடிக்க முடியாதுல்ல. இது போலீஸ் ஜீப் இல்ல, மிராசங்க ஜீப்பு.